Exercise 10.4 third sum root of xy equal to e power x minus y ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் எடுத்து எழுதிக்கோங்க. root of xy equal to e power x minus y. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த root xy ன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த root xy xy to the whole power 1/2 ன்னு எழுதிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறோம். So xy to the whole power 1/2 to the whole square is equal to e power x minus y to the whole square. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1/2 இருக்கு, இதுக்கு பவர்ல வந்து என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. நம்மளுக்கு x power a to the whole power b அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா x power a into b, அதாவது பவருக்குள்ள பவர் இருந்ததுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x power ab. இப்போ அந்த ரூல் படி இந்த பவர்ல உள்ளதையும் அதுக்கு பவர்ல உள்ளதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 into 2, ஸோ 2 கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு. அப்போ எக்ஸ் பவர் ஒய்யோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு மட்டும் வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் டு த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும்போது இந்த பவரை மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு 2, ஸோ இ பவர் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ என்ன இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கேன், 2x மைனஸ் 2y. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால இது வந்து எப்படி இருக்கு, யூவி மெத்தட்ல இருக்கு. யூவி மெத்தட்ல இருக்குன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்ல இருந்தா என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு செகண்ட் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பிளஸ் செகண்ட் ஒன்னை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் 2x மைனஸ் 2y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு ஃபார்முலா படி இ பவர் எக்ஸ். இப்போ இ பவர் 2x மைனஸ் 2y டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் 2x மைனஸ் 2y. அங்க எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அப்படியே விட்டுருவோம். இங்க வந்து 2x மைனஸ் 2y, அதாவது எக்ஸை தவிர வேற டேர்ம் இருந்ததுன்னா அகைன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 2x மைனஸ் 2y டு த ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 1. அப்போ இ பவர் 2x மைனஸ் 2y, இந்த 2 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் தானே. ஸோ 2 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது 1 மைனஸ் 2 இன்ட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஒய் பை dx is equal to இந்த இதுல அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். e power 2x minus 2y, 2 into 1 2 minus 2 into dy by dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். எக்ஸ் இது இந்த பக்கம் உள்ளது அப்படியே இருக்கும். இங்க வந்து e power 2x minus 2y உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா 2 into e power 2x minus 2y minus 2 into e power 2x minus 2y dy by dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல dy by dx நார்மல் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே எக்ஸ் இன்டி டிஒய் பை டிஎக்ஸ், இந்த மைனஸ் 2 வந்து இங்கே வரும்போது பிளஸ் 2 இ பவர் 2x மைனஸ் 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் 2x மைனஸ் 2y, இந்த பிளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய்ன்னு மாறிடும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் நம்மளுக்கு என்ன காமனா இருக்குன்னா டிஒய் பை டிஎக்ஸ் காமனா இருக்கு. அப்போ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்து என்ன இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே 2 இன்ட்டு இ பவர் 2x மைனஸ் 2y மட்டும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் 2x மைனஸ் 2. இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 2 மட்டும் காமனா எடுத்து எழுதிருக்கோம். இங்க 2x மைனஸ் 2yல இல்ல 2 காமனா எடுத்து எழுதிட்டோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கேயும் 2 காமனா எடுத்து எழுதிட்டோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டேர்ம் கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து 2 இன்ட்டு இ பவர் 2 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கும். இந்த டேர்ம் அப்படியே கீழே வந்துடும். ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணோம்ல, அதுல வந்து இதோட வேல்யூ வந்து என்னது, எக்ஸ் ஒய். ஈக்குவேஷன் 1 படி 1 என்னதுன்னா xy equal to e power 2 into x minus y. இந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கும். இதுக்கு பதிலாக xy போட்டுக்கலாம், மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு xy. இந்த ரெண்டு டேர்ம்லையும் ஒய் காமனா இருக்கு. ஸோ ஒய்யை வெளியே எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 2x மைனஸ் 1. கீழே வந்து எக்ஸ் காமனா இருக்கு. ஸோ எக்ஸை வெளியே எடுத்து எழுதிட்டோம்னா 1 பிளஸ் 2y. இதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.